ஈரோட்டில் நடைபெறும் ரோட்டரி நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் வல்லபதாஸ், நாராயணசாமி, சகாதேவன் மற்றும் டாக்டர் கே. சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைமேடை மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். தெற்கு ரயில்வே பொது மேலாளரை MP தயாநிதி மாறன் நேரில் சந்தித்து வலியுறுத்தியதன் பேரில் புறநகர் மின்சார ரயில்களில் கூடுதலாக 5 பெட்டிகள் சேர்க்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டிருக்கு. இதுபற்றி விளக்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு புறநகர் மின்சார ரயில் சேவை வழித்தடத்தில் தினசரி 204 ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில தான் எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக ரயில்களுடைய இயக்கத்தில் கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. வழக்கமாக 10 மற்றும் 11 ஆகிய நடைமேடைகள் வழியாக இயக்கப்படக்கூடிய புறநகர் மின்சார ரயில்கள் விரைவு ரயில்கள் செல்லக்கூடிய 5 மற்றும் 6 ஆகிய நடைமேடை வழியாக இயக்கப்படுவதால கடுமையான ரயில் சேவை என்பது பாதிப்பிற்கு சந்தித்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய 204 ரயில்களுக்கு மாற்றாக முதல்ல 164 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. முதல் 2 நாட்களிலேயே பொதுமக்கள் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகியிருந்தாங்க. சிக்னலுக்காக புறநகர் மின்சார ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்கள் ஆகிய இரண்டுமே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதன் விளைவாக சுமார் 30 முதல் 40 நிமிடங்கள் காலதாமதத்தோடு தான் ரயில்கள் என்பது இயக்கப்பட்டிருந்தது. ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தப்பட்டதால பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியிருந்தாங்க. குறிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்பவர்கள் மற்றும் அலுவல் பணிகளுக்கு செல்பவர்கள் கடுமையான பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் ஷட்டில் சர்வீஸ் முறைப்படி சென்னை கடற்கரையிலிருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட், அதேபோல் தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு என ஷட்டில் சர்வீஸ் முறைப்படி ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே தரப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாம ரயில்களுடைய இயக்கத்தை மேலும் குறைத்து 115 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இதனால கடந்த 2 நாட்களாக பார்த்தோம் என்றால் பயணிகள் பெரும்பாலானோர் இந்த ரயில் சேவைக்கு மாற்றாக மாற்று போக்குவரத்தை நாட தொடங்கிட்டாங்க. குறிப்பாக மெட்ரோ ரயில்கள் மற்றும் பேருந்துகளில் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய தனிநபர் வாகனங்கள் மூலமாக பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் என்பது அதிகரித்திருந்தது. இந்த நிலையில தான் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்காக தொடர்ந்து மத்திய சென்னை MP தயாநிதி மாறன் இன்றைய தினம் தெற்கு ரயில்வேயுடைய பொது மேலாளர் RN சிங்கை நேரில் சந்தித்து பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தியிருந்தார். குறிப்பாக இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருந்தார். ரயில்வே பொது மேலாளர் RN சிங்கை பொறுத்தமட்டில் 60% ரயில்கள் என்பது காலதாமத்தோடு செல்வதாகவும் பாதிப்பை சந்தித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே வரும் நாட்களில் இயக்கப்படக்கூடிய இந்த 115 ரயில்களில் கூடுதலாக 5 பெட்டிகள் இணைப்பது தொடர்பாக நடவடிக்கையை எடுப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் ஷட்டில் சர்வீஸ் முறைப்படி கூடுதலாக ரயில்கள் இயக்க முடியுமா என்பது தொடர்பாகவும் ஆலோசிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே திங்கட்கிழமை முதல் இந்த ரயில் சேவையில ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் என எதிர்பார்ப்பு என்பது நிலவுகிறது. ரயில் சேவையில சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டாலும் கூட பயணிகளுக்கு பெருவாரியாக அது பயனளிக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. காரணம், புறநகர் மின்சார ரயில்கள் தான் பெருவாரியான மக்கள் பயணம் மேற்கொள்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வழக்கமாக இயக்கப்படக்கூடிய ரயில்களை காட்டிலும் குறைவான அளவே ரயில்கள் இயக்கப்படுவதால பயணிகளுக்கு அது எந்த அளவுக்கு அது பயனளிக்கும் என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. எனவே வரும் நாட்களில் விரைந்து இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. அது மட்டுமல்லாம வார இறுதி நாட்கள் மற்றும் கோடை விடுமுறையில இந்த பணிகளை மேற்கொள்ளாம வார நாட்களில் மேற்கொள்வதால தான் இது போன்ற பிரச்சனைகளை தினசரி சந்திப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. ஈரோட்டில் நடைபெறும் ரோட்டரி நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் வல்லபதாஸ், நாராயணசாமி, சகாதேவன் மற்றும் டாக்டர் கே. சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்.